இது நல்லா இருக்குல்ல? சூப்பரா இருக்குடி. எப்படி நீதானா அது? என்னால நம்பவே முடியல. எல்லாமே எவ்வளவு நல்லா அழகா இருக்கா இருக்குல்ல? பாரு. ம். அதுவும் இத பாரு, எவ்வளவு கியூட்டா இருக்குல்ல. என் பொண்டாட்டி எப்பவுமே கியூட் தான். அத பாரு. ம். அவர் அதுவும் அந்த போயிட்டு இமேஜ் இருக்கு. தள்ளி போ. தள்ளி போ. ம். ஏய் ஏய், ம். தள்ளி போனா ஒரேடியா தள்ளி போயிடாத, பக்கத்துல உட்காரு. திரும்ப இந்த மாதிரி யாராவது வந்தா இதே மாதிரி பண்ணி சமாளிக்கணும். மேடம் எனக்கு ஒரு டவுட். என்ன? நம்ம ஸ்கிரிப்ட் பேப்பர், டயலாக் பேப்பர் இதெல்லாம் வச்சு ரிஹர்சல் பண்ணக்கூடாது? இங்க பாரு, இது ரியாலிட்டியா பண்ற ரிஹர்சல், ஓகே? படம் பண்ணும்போது தான் சீன் பேப்பர், ஸ்கிரிப்ட் இதெல்லாம் வச்சுக்கிட்டு போவோம், புரிஞ்சுதா? ம் சரி மேம். ம். ஐயோ ஆ? நித்யாம்மா, என்னம்மா புதுசா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன வேணும்னு சொல்லுமா, நான் பண்ணி தரேன் உங்களுக்கு. அது ஒண்ணும் இல்ல, அவன் தலை வலிக்குது, டீ வேணும்னு கேட்டான். அதான் சரி நானே போடலான்னு வந்தேன். ஹேய் ஆ? அடியே. ஆ? ஏண்டி டீ போட சொல்லி எவ்வளவு நேரம் ஆச்சு? இவ்வளவு நேரமா டீ போடுவ? இது அவ்வளவுதாங்க, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. கப்ல எடுத்து ஊத்துனா ரெடி. கனகாமா, நீங்க தான் அவளுக்கு எடுத்து வச்சிருக்கீங்க. என்ன தம்பி இப்படி சொல்றீங்க? பின்ன என்ன கனகாமா, எதை கேட்டாலும் கனகாமா அதை பார்த்துப்பாங்க, கனகாமா இதை பார்த்துப்பாங்க, காலையில் எழுந்தெல்லாம் டீ போட்டு கொடுத்துருவாங்க. அவளுக்கு ஒரு சுடு தண்ணி கூட வைக்க தெரியாது தெரியுமா? செல்லமா வளர்ந்த பொண்ணுப்பா. என்னமோ சொல்றீங்க. இப்போ கூட இவ போடுற டீ எப்படி இருக்குமோ தெரியல. என்ன பண்றது, குடிச்சு தானே ஆகணும். நித்யாம்மா, நீங்க 2 பேரும் போய் சோஃபால உட்காருங்க, நான் டீ போட்டு கொண்டு வரேன். ம். போங்க. ம். ஏய் வராங்க. ஒண்ணே ஒண்ணு. நித்யாம்மா, ஆ. நீங்க இருக்கிற எல்லா பால்லையுமே டீ தூள் போட்டுட்டீங்க. ஆ. உங்களுக்கு நான் பால் வாங்கிட்டு வந்து சுக்கு பால் போட்டு தரேன், நீங்க டீ எடுத்துக்கோங்கப்பா. ம். எனக்கும் டீயே கொடுங்க. நீங்க தான் டீ குடிக்க மாட்டீங்களேம்மா. அவனே குடிக்கிறான், நான் குடிக்கிறதுக்கு என்ன? என்னமோ சொன்னீங்க, எனக்கு சரியா கேக்கல. அது வந்து கனகாமா, ஆ. இனிமே டீ, பால், காஃபி இதெல்லாம் குடிச்சு பழகணும்ல. ம். ம். சரி சரி சரி, நான் அப்பாவுக்கு டீ எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு வரேன். ஐயோ. மேடம் மேடம் மேடம். ஷ், என்ன? கனகா. சரி சரி. ஷோ, சும்மா ஏய். இருக்க முடியும். என்னடி எப்ப பார்த்தாலும்? ஆ. என்ன? ஏங்க ஏங்க சும்மா இருங்க, விடிஞ்சிருச்சு. ஆ, நான் உன்னை கிள்னா நீ என்ன கிள்ளுவ? ஏய், இப்போ நீ கிள்ளதுக்கு நானும் உன்னை கிள்ளுவேண்டி. ஆமா, நீ அப்படியே பெருசா கிழிச்சிட்டாலும். அடியே, என்ன ரொம்ப இன்சல்ட் பண்றடி. சரி, எப்பவும் போல காலைல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போய் டீ போட்டு எடுத்துட்டு வா போ. டீயா? இன்னும் கொஞ்ச நேரத்துல கனகாமா கொண்டு வருவாங்க, வாங்கி குடிங்க. ஏண்டி, நான் ஒன்ன போட்டு எடுத்துட்டு வர சொன்னா கனகா கொண்டு வருவாங்கன்றியா? இன்னைக்கு உன்னை விட மாட்டேன்டி. ஏய், நில்றி. ஏய், ஐயோ. நில்லுங்கறல. ஏய், ஓடாதடி. ஏய், நில்றி. சொன்னா டீ கேளுங்க. போட்டு வான்னு சொல்றேன்ல. நீ ஓடுனா மட்டும் உன்னை விட்டுருவேனா? Please, ஏய், ஓடாதடி. விஜய், மாட்டியா? வந்து என்னை இப்போ சந்தோஷமா ஏய், வச்சுக்கியா? நான் உன்னை சந்தோஷமா வச்சுக்காம வேற யாரடி வச்சுப்பாங்க? சரி, அதெல்லாம் விடு. போ, விஜய், please, போய் டீ please. போட்டு எடுத்துட்டு வா போ. போ, டீ போட்டு எடுத்துட்டு வா போ. விஜய், சொன்னா போறியா இல்லையா? கேளு. நான் மறுபடியும் உன்னை பிடிச்சிட்டு வா. ஏய், என் பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு. விஜய், 2 பேரும் சந்தோஷமா இருக்கட்டும். கனகா, பேப்பர் கொஞ்சம் எடுத்துட்டு வாமா. இதோ கொண்டு வரேங்கய்யா. என்ன இந்தாங்கய்யா. கனகா, ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே வர? என்னன்னு சொன்னீங்கன்னா 2 பேரும் சேர்ந்து சிரிக்கலாம்ல. அது ஒண்ணும் இல்லைங்கய்யா, ஆ, அது வந்து ஆ.
என்னன்னு தான் சொல்ல. இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம நித்யாம்மா எப்படி எல்லாம் சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சோமோ இப்பதான் அது கொஞ்சம் கொஞ்சமா நிறைவேறிக்கிட்டே வருது. சரி கனகா, அவங்க இதே மாதிரி சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதும்மா. ஆமாங்க ஐயா, எனக்கு தெரிஞ்சு அந்த தம்பி நம்ம பாப்பாவை சந்தோஷமா வச்சிருக்காரு. அவரு நித்யாம்மாவை நல்லா பாத்துக்கிறாருங்க ஐயா. அவங்க 2 பேரும் கலகலன்னு இருக்காங்க. இதே சந்தோஷம் அவங்க ஆயுசு பூரா நீடிக்கணும். அதுவே எனக்கு போதும்மா. 2 பேரும் எனக்கு ஒரு பேர குழந்தை பெத்து கொடுத்தா நான் பாட்டு கொஞ்சிக்கிட்டே சந்தோஷமா இருப்பேன் பாரு. இதே மாதிரி நீங்க எப்பவும் சந்தோஷமா இருப்பீங்க ஐயா. சரி, நான் கீழே போய் வேலையை பாக்குறேங்க ஐயா. என் பொண்ணு இதே மாதிரி சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதும்பா. மேடம், ம்? எனக்கு இவ்வளோ சம்பளம் கொடுக்குறீங்களே, என் ஆக்டிங் கரெக்டாக இருக்கா? அதெல்லாம் கரெக்டா தான் இருக்கு. ஆ ஆனா இங்க நான் சொல்லாம எதையும் செய்யாத, சரியா? ம் சரி மேம். நீ நடிக்கிறேன்னு இங்க யாருக்கும் தெரியக்கூடாது. ம் நீ பாட்டுக்கு ஆர்வ கோளாறுல ஏதாவது பண்ணிட்டு இருக்க போற. அதெல்லாம் பண்ண மாட்டேன் மேம். எத்தனை தடவை சொல்லியிருக்கீங்க. சரி மேம், அப்புறம் இந்த அப்பா கேரக்டர் எங்கே மேம் பிடிச்சிங்க? ஐயோ, மனுஷன் உண்மையாகவே உடம்பு சரியில்லாத மாதிரி நடிக்கிறாரு மேம். நல்லா மிரண்டேன். நான் தான் சொன்னேன்ல, அவங்களாம் பெரிய ஆர்டிஸ்ட். நீயும் நல்லா நடிச்சா உனக்கும் எல்லாம் கிடைக்கும். சரிங்க மேம். சரி, நான் தூங்க போறேன். நீ எப்பயும் போல கீழே படுத்துக்கோ. ம். அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த வீட்ல என் அனுமதி இல்லாம நீ யார்கிட்டயும் எதையும் கேட்கவும் கூடாது, பேசவும் கூடாது. புரியுதா? எத்தனை வாட்டி தான் மேம் சொல்லுவீங்க? நான் பார்த்துக்கிறேன் மேம். ஓகே. மேம், ம். அப்புறம் என்னோட ஆக்டிங் கன்வென்ஸ் இன்னைக்கு போட்டுறேன்னு சொன்னீங்க. ஆமால. சரி, மார்னிங் போட்டு விடுறேன். ம். சரி, நீ போ, நான் ஃபோன் ம். பேசிட்டு வரேன். சரிங்க மேம். நித்யாவா? ஹலோ. ஏ ரேவதி, நீ கொடுத்த ஐடியா செம்ம அல்டிமேட்ரி. இப்படியே இன்னும் கொஞ்ச நாளைக்கு நடிச்சாலே போதும். எங்க அப்பா எல்லா சொத்தையும் என் பேர்ல எழுதி வச்சிருவாரு. அப்புறம் இந்த பையனுக்கும் ஒரு அமௌண்ட்டை செட்டில் பண்ணிட்டு அப்படியே அவனுக்கு படத்துல ஏதாவது வாய்ப்பை வாங்கி கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோ, ஆல் ப்ராப்ளம் சால்வ்டு. நான் தான் உன்கிட்ட சொன்னனே. முரளி, 1 நிமிஷம் ஹோல்ட் பண்ணு. இதெல்லாம் சின்ன விஷயம்டி. நீ தான் தேவையில்லாம பயந்துட்டு இருந்த. அதெல்லாம் சரி. அந்த பையன் நல்லா நடிக்கிறானா? ஆமாண்டி, நல்லா நடிக்கிறான். வந்து இத்தனை நாள் ஆகியும் அந்த பையன் மேல எங்க அப்பாக்கும் கனகாவுக்கும் ஒரு டவுட்டும் வரல. சூப்பர் ரீ. நீ அந்த பையனை பத்திலாம் கவலைப்படாத. அவனை நான் பாத்துக்கிறேன். நீ என்ன ஒண்டி கவனிச்சா போதும். சரிடி. அப்படியே நான் என் அப்பா கிட்ட சொத்தை பத்தி கேட்டுட்டு என்ன ஏதுன்னு உனக்கு உடனே நான் அப்டேட் பண்றேன். சரி, ம். ஓகேடி.